இந்த பிக் பாஸ் வீடு 18+ வீடாக மாறிக்கிட்டு இருக்கு, ஓயோ வீடாக மாறிக்கிட்டு இருக்கு, கில்மா ஹவுஸாக மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம நிறைய பேசியிருந்தோம். இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஃப்ஜே ஆதிரை, இன்னொன்று அரோரா சின்க்ளர், துஷார். எஃப்ஜே ஆதிரை கூட பரவாயில்ல போல, அந்த அளவு அதை விட மோசமாகத்தான் இந்த 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இத்தனை நாளாக விமர்சனமாக வச்சுருந்தோம். ஆனால் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அரோராவை ரெஃபர் பண்ணி பிக் பாஸ்குள்ளே அனுப்பிச்ச ரியா அவர்களே அதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது பரவாயில்ல, ரியாவை பார்த்தா நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணுது. தப்பு பண்ணுறது தன்னுடைய ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் தன்னுடைய கருத்தை ஓப்பனாக அவங்க வச்சுருக்காங்க. அதை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சப்போர்ட் பண்ணலை, முட்டு கொடுக்கல, பட் இது தப்பு அப்படின்றத அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், இன்னும் அரோரா இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன அல்டாச்சிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். முதல்ல ரியா அவர்களுடைய வீடியோ நான் இதில் போடுறேன், முடிஞ்சால் பாருங்கள். 2 நாளா திஸ் என்டையர் இன்ஸ்டாகிராம் இஸ் ஆல் அபவுட் அரோரா அரோரா அரோரா. என்கிட்ட நிறைய பேர் உங்க ஃப்ரெண்டு பத்தி பேசுங்க, நீங்க தானே உள்ள போகும்போது அவங்க பேரை மாத்தணும்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க, அவங்க தான் அவங்க பேர் மாத்துற அச்சனமான்னு கேட்டிருந்தீங்க. த ஒன் திங் இஸ், எனக்கு அவங்களோட பேரை மாற்றணும்னு நான் நினச்சேன். இதை பற்றி அவங்ககிட்ட நான் முன்னாடியும் பேசியிருந்தேன். அட்லீஸ்ட் நீ உள்ளே போனால் இப்போ நான் அரோரா சின்க்ளேரும் எல்லாருக்கும் தெரியும்ல, அதுவே ஒரு நல்ல சேஞ்சை தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அவங்க என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா, எனக்கு உள்ளே போய் எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன ஜென்யூனாக தோணுதோ நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. அவங்களோட ஃபோனில் இருந்து, அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து யார்கிட்டையுமே இல்லை, ப்ரொமோஷன்னு ஒன்று அவங்க சைட்லேருந்து கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் என்ன தோணுதோ அதை பண்ணுறேன், ஜென்யூனாக விளையாடுறேன்னு சொல்லி தான் போனாங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸ் எனக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. எனக்கு அது புரியவும் இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. இதில் நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ இதுவே அவங்க என் கூட இருந்திருந்தாங்கன்னா, மச்சா இது சரி, இது தப்பு, இது உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு என்னால் சொல்லியிருக்க முடியும், என்னால் சொல்ல தான் முடியும். அதுக்கு மேலே அவங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் அவங்களோட ஓன் மைண்ட், பிகாஸ் அது அவங்களோட வாழ்க்கை. இந்த மாதிரி அவங்க என் பக்கத்தில் இருந்திருந்தாங்கன்னா, மச்சான் இது கரெக்டாக இருக்காது, இது உன் வாழ்க்கைக்கு கரெக்டாக இருக்காதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பேன், நான் கண்டிப்பாக வித்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இப்போ அவங்க என் கூட இல்லை. ஷீ சம்வேர் தட் ஐ couldn't even reach and tell her, மச்சான் இது சரி இது தப்புன்னு என்னால் சொல்லக்கூட முடியாது. அண்ட் ஆல்சோ யூ பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் மீ டு டாக் சம் ஷிட் அபவுட் மை ஓன் ஃப்ரெண்ட். என்னால் அது பண்ண முடியாதுங்க. என்னால் ஒரு இன்டர்நெட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேச முடியாது. நான் கண்டிப்பாக இது தப்புன்னு அவங்க கிட்ட சொல்லுவேன். பட் ஆனால் நான் என்னைக்கு அவங்கள மீட் பண்ணுறனோ நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு இன்டர்நெட் ஷிட் அபவுட் மை ஓன் ஃப்ரெண்ட். அவங்க தப்பே பண்ணாலும், அவங்க சரியே பண்ணாலும் நான் அதை அவங்க கிட்ட பேசிக்கிறேன். என்னால் இந்த இடத்துல உட்காந்து பேச முடியாது. அண்ட் ஐம் வெரி வெரி டிசப்பாயிண்டட். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் ஒரு 2 நாளாக ரிவ்யூவே போடாமல் இருந்தேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் போடுற ரிவ்யூவில் எய்தர் அவங்க பண்ணுற விஷயங்களை ஐ டோட்டலி அவாய்ட், அப்படி இல்லைன்னா அவங்க பண்ணுற விஷயங்களை சொன்னால் என்ன நடந்ததோ அதை மட்டும் தான் சொல்லுவேனே தவிர என்னோட ஒப்பீனியன்ஸை நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் இன்ஸ்டாகிராமில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ரிவ்யூ பண்ணி தான் போன சீசன் வைல்ட் கார்டு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. போன சீசன் தான் முதல் முறையாக அவங்க ரிவ்யூவே பண்ணுறாங்க. ஆனால் போன சீசனில் அவங்களுக்கு வாய்ப்பே கிடைச்சிருச்சு. அது அவங்களோட லக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அது மூலமாக போயிட்டு வராங்க. போயிட்டு வந்த பிறகு போன சீசன் அவங்க போகும்போது அரோரா கூட இருந்தாங்க, ஆடியன்ஸில் உட்காந்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த முறை அரோரா போகும்போது இவங்க ஆடியன்ஸில் போய் உட்காந்துருந்தாங்க, தன்னோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ ரியா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வெளியில் வேற ஒரு பேர் டேகாக இருக்குது, எனக்கு அந்த பேர் பிடிக்கல. அவங்க அப்படி தான் சொன்னாங்க. என் ஃப்ரெண்டுக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு சொல்லலை, எனக்கு அந்த பேர் பிடிக்கல, அந்த பேர் மாதிரி அரோரா சின்க்ளேர்ன்ற பேர் வரணும், அதுக்காக அவன் இந்த வீட்டுக்கு போகிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ஜெனியூன் ஃப்ரெண்டாக அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த தவறான பேர் மாறணும் அப்படிங்கிறது தான் அவங்க விருப்பப்பட்ட ஒன்று. ஆனால் அரோரா இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பேரை மாற்றுறதுக்கான வேலைகளை பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணாங்க. முதல் 2 நாள். அதுக்கப்புறமா அவங்க பண்ண வேலைகள் எல்லாமே பலுனக்கா அப்படிங்கிற அந்த பேரை மாற்றி அசிங்கமான ஒரு பேரை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை என் வாயால் சொல்ல விரும்பலை. என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்றது நமக்கு தெரியும். குறிப்பாக துஷார் கிட்டையா இருக்கட்டும், கமருதீன் கிட்டையா இருக்கட்டும், ஏகப்பட்ட ஒரு லிமிட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த லிமிட்டை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமான இன்சிடென்ட் அப்படின்னா, அந்த பாத்ரூமில் அரோரா துஷாரை
கம்பல் பண்ணி சில விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வியூ எப்படி இருக்குன்னு கேட்டதாக இருக்கட்டும், அவன் சின்னதாக இருக்குது அதுக்கப்புறம் பெருசாக இருக்குது அப்படின்னு அவன் சொன்னதாக இருக்கட்டும், இவங்க வெட்டாக இருக்குது அப்படின்னு இவங்க சொன்னதாக இருக்கட்டும், க்ளீன் பண்ணிடுங்கன்னு அவன் சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அது அந்த வெட்டு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு இவங்க சொன்ன, இதெல்லாம் நீங்கள் யோசிங்களேன். யோசித்தாலே ரொம்ப ஒரு மாதிரி இல்லையா? நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்களும் ஒரு பையனும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இது உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுடைய உரிமை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. யாருமே கருத்தோ குறையோ சொல்ல முடியாது. 4 செவத்துக்குள்ளே நடக்கும்போது யாரும் அதை பற்றி கேட்க போகிறது கிடையாது. ஆனால் பேசுபடு பொருளாக இது ஏன் மாறுதுன்னா, நீங்கள் இருக்கிறது ஒரு பப்ளிக் ஷோ, ப்ரைவேட் ஷோ கிடையாது. கோடிக்கணக்கான மக்கள் 24 மணி நேரமும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் உங்களோட ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது நான் யார், அரோரா யார், என் எண்ணங்கள் என்ன, என் குணங்கள் என்ன, எப்படிப்பட்ட ஆள் நான், எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இந்த மாதிரியான உங்களோட உணர்ச்சிகளை காட்டக்கூடிய ஒரு இடம். ஆனால் நீங்கள் காட்டக்கூடாத உணர்ச்சிகளை மட்டுமே இந்த ஷோவில் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ ரியா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் கமெண்ட் செக்ஷனில் என் ஃப்ரெண்டை பற்றி பேச சொல்லி கேட்குறீங்க. என் ஃப்ரெண்டுடைய அந்த பேர் நான் மாறணும்னு ஆசைப்பட்டேன். அவங்களுக்கு அந்த பேர் மாதிரி அரோரா அப்படிங்கிற பேர் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் இதை நான் சோஷியல் மீடியாவில் பேசணுன்ற அவசியம் இல்லை. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, அரோரா பற்றி பேசுங்க அரோரா பற்றி பேசுங்கன்னு சொல்கிறீங்க. நானே என்னுடைய ஃப்ரெண்டை பற்றி ஷிட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. நானே என் ஃப்ரெண்டை பற்றி தவறாக சோஷியல் மீடியாவில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவேன். எங்கே பேசுவேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட் இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு அவகிட்ட நான் பர்சனலாக பேசுவேன். இது தப்பு அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்லுவேன். அதுக்கப்புறமும் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய சாய்ஸ் தான். அது நம்ம சொல்லத்தான் முடியும். அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணாலும் அவங்களுடைய ஒரு மேட்ரு. ஏன் தோழியை பற்றி என்னால் சோஷியல் மீடியாவில் பேச முடியாது. இதனால தான் ஒரு 2 நாளாக நான் ரிவ்யூ பண்ணாமல் இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் ரிவ்யூ பண்ணும் பொழுது அரோரா விஷயத்தை பற்றி நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி நான் பேச மாட்டேன். ஒன்று நான் பேச மாட்டேன், இல்லைனா பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய நெருங்கிய தோழியை தப்புன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு தானே அரோராவுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, திவாகரை பற்றி நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். அந்த ஆள் எந்த அளவுக்கு வெறியில் இருக்காரு எல்லாமே நம்ம பேசுகிறோம்ல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட திவாகர் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பார்வதியை கூட திவாகர் சொந்த தங்கச்சாலாம் பார்க்கல. பார்வதி கிட்ட இந்த மாதிரி போய் தவறாக பேசினா பார்வதி டென்ஷன் ஆயிடுவாங்க, மூஞ்ச காட்டிடுவாங்க, திட்டிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் அவர் யூஸ் பண்ணுறாரு. இப்போ என்ன தெரியுமா சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கலையரசன் சொன்னானாமா பேசாத நீங்கள் பார்வதியவே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ட்டு. கலையரசனில் கமருதீனா இல்லை பிரவீனான்னு தெரில, இவங்க 2 பேரில் யாரோ ஒரு பேரை சொல்லி அவர் சொல்கிறாரு நீங்கள் பேசாத பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, அந்த ஆள் மனசுக்குள்ளே என்ன ஆசை இருக்கோ அதை சொல்கிறா. அப்படி திவாகருக்கு ஒரே ஆசை தான், ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுவும் செலிப்ரிட்டியாக கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் அவர் இங்கே வந்திருக்கார். அதுக்காக தான் அவர் இந்த சோஷியல் மீடியா, இந்த கூத்து, இந்த காமெடி, இந்த கேவலம் எல்லாத்தையுமே அவர் பண்ணுறது அதுக்காகத்தான். தான் ஒரு பிரபலம்ன்றதுக்காகவே சில பேர் நம்மளை லவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தலைவர் வந்திருக்கார். ஸோ அவர் பார்வதியை கூட தங்கச்சியாக பார்க்கல அப்படிங்கிறத இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு திவாகர் என் கண்ணை பாருங்க, ஒரு நிமிஷம் என் கண்ணை பாருங்க, கண்ணை இமைக்காமல் என்னையே பார்க்கணும். பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்வையிலே செடியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா. ஒரு ஆணனுடைய உணர்ச்சியை பார்வையிலே தூண்டுறது. அதை போய் நீ திவாகர் கிட்ட பண்ணுற, இதையே நீ துஷார் கிட்டேயும் பண்ணுற, கமருதீன் கிட்டேயும் பண்ணுற. கமருதீன் மேலே ஏறி உப்பு மூட்டை ஏறிக்கிட்டு இன்னைக்கு கமருதீன் பெருக்கணுமா, இந்த வேலைகள் எல்லாமே பண்ணுறீங்க. அதை தாண்டி இன்னைக்கு டாஸ்க் விளையாட்டாங்க. டாஸ்க் விளையாட்டு கமருதீன் துஷார் படுத்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு இவங்க பக்கத்தில் உட்காந்து இவங்க மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க அரோரா. துஷார் படுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அப்போ எஃப்ஜே சொல்கிறான்னா ப்ளஷ் போடுங்க அப்படின்னு மேக்கப் போடுங்கன்னு சொல்கிறான்னா, இவங்க உடனே லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு லிப்ஸ்டிக் மார்க் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அரோரா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எதுக்கு மார்க்லாம் வச்சுக்கிட்டு நானே லிப்ஸ்டிக் போட்டு முத்தம் குத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தப்பு இல்லையா அது? எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி எனக்கு என்ன இருக்குன்னா, இது தப்புன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா,
இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா, ஆடியன்ஸுக்கு இது பிடிக்கும்னு நினச்சி பண்ணுறாங்களா? இந்த அம்மா என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, ரியா சொல்கிறாங்க என்கிட்ட, அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நான் என்னுடைய மனசுக்குள்ளே ஜென்யூனாக என்ன ஃபீலிங்ஸ் தோணுதோ அதை நாங்கள் காட்ட போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போது உங்களோட மனசுக்குள்ளே உங்களுக்கு தோன்ற ஒரே விஷயம் காஜி தானா? இதுக்கு பேர் லவ்னு மட்டும் சொல்லாதீங்க. இதுக்கு பேர் லவ் கிடையாது. லவ் கிடையாது. லவ்னா இப்படி பப்ளிக்காக இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஃபோரமில் உட்காந்துக்கிட்டு கேவலமான செயல்கள் செய்கிறதுக்கு பேர் லவ் கிடையாது. ஸோ ரியா அவர்களுடைய இந்த ஒரு கருத்து இப்போ சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. பல பேரும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரேஞ்சுக்கு வந்து அரோராவுடைய பேர் கெட்டு போயிருக்கு அப்படின்னா, அரோரா கிட்ட இருந்து துஷாரை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னது போய் அரோரா கிட்ட இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரையும் காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நிச்சயமாக வருத்தப்படுவீங்க. நிச்சயமாக நீங்கள் இதுக்கு இந்த சீசன் இந்த பிக் பாஸுக்கு வராமே இருந்திருக்கணும். ஒன்று இல்லைன்னா தயவு செய்து இந்த வாரமே அரோராவை வெளியில் அனுப்பிச்சிருங்க. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்னும் மோசமாக தான் ஆகிட்டு போகும். இது வந்து கம்மியாகாது. இந்த வாரம் அரோரா தான் வெளியே போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓட்டிங் அப்படி தான் இருக்குது அன்அஃபிஷியலில். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ இப்போ ரியா பேசியிருக்க இந்த விஷயங்களை நினைக்கும் போது பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.